ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, காதல் வெள்ளம். வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன், கேட்கலாமா? காதல் வெள்ளம். விரும்பியதை செய்ய முடியவில்லை, விரும்பியவரோடு வாழ முடியவில்லை, விரும்பாத நிகழ்வுகளே வாழ்வில் அதிகம் நடக்கின்றன என கவலை சூழ்ந்த மனதோடு எதிர்காலம் பற்றி நினைத்தவளாய் நடைமுறை வாழ்வை பற்றிய புரிதலில் குழப்பமடைந்து அதற்கு தீர்வு தேட முயன்றாள் மேனகா. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, வீடு, கார், சொத்து, பின் செத்துப்போவது, இவ்வளவுதானா வாழ்க்கை? இதற்காக தானா பூமியில் பிறந்தோமா? வேறு யாரோ ஒருவர் தங்களது விருப்பப்படி வாழ்ந்துவிட்டு அவர் உருவாக்கிய ஜாதி மத கோட்பாடுகளை பின்பற்றி அவர் போன வழியில் நாமும் போக வேண்டுமென சொல்வது சரியா? ஆராயாமல் நமக்கு ஒத்து போகுமா, பிடிக்குமா என கூட தெரிந்து கொள்ளாமல் செம்மறியாடுகள் தலையை கவிழ்த்தபடி ஒற்றை பின்பற்றி மற்றவை செல்வதைப் போல் சென்று வாழும் நிலை சரிதானா என தனக்கு மட்டுமில்லாமல் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் வருங்கால சந்ததிகளுக்காகவும் யோசித்தாள். மனைவி மேனகா மற்ற பெண்களை விட வித்தியாசமாக யோசிப்பதும், நடைமுறை வாழ்க்கை முறைகளை ஏற்காமலும், குடும்பத்தினருடன் உறவுகளுடனும் நெருங்கி சகஜமாக பழகாமலும் என் வழி தனி வழி என சித்தாந்தம் பேசிக்கொண்டு இருந்ததால் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே வீட்டிற்கு வர பிடிக்காதவனாய் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்து தனது அறையில் தனியாக தூங்கினாலும் கண்டு கொள்ளாமல் அலைபேசியிலேயே கவனம் செலுத்தி வந்தவளை மாற்ற வழி தெரியாமல் வருந்தினான் ராகவன். பைத்தியம் பிடிச்சி அலைய தான் போகிற, அழகா வேற இருக்க, பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்க, படிச்சிருக்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தாம்பத்திய வாழ்க்கையில் 2 குழந்தைகளையும் பெற்றிருக்க, நல்ல விதமாக சமைச்சு சாப்பிட்டு போட்டு ஏசியில் படுத்து தூங்கிறத விட்டு போட்டு எப்போ பாரு அதில் சொத்த இதில் சொத்தன்னு புலம்பிட்டு என பேசிய தோழி மாலாவை ஒன்றும் தெரியாத வெகுளி பெண்ணாக பார்த்தாள். நான் சரியா படிக்கல, படிப்பு வரல, அதனால் படிக்கல, படித்தாதான் உண்ட சோறு ஜீரணமாகுமா என்ன? பக்கத்தில் ஒரு துணி கடையில் வேலை பார்க்குறேன், வேலைக்கு நல்லா தான் சாப்பிட்றேன். என்ன மாதிரி ஜாலியாக வாழ பழகுவியா? எப்போ பாரு வேற உலகத்திலேயே வாழ பழகி இருக்கிற. இப்படியே கனவு வாழ்க்கையில் முதந்துட்டு போனீன்னா உன்ற வீட்டுக்காரர் வேற பெண்ணோட வாழ ஆரம்பிச்சிட போறாரு எனும் வார்த்தையை கேட்டதும் சகஜ நிலைக்கு வந்தவளாய், என்னடி சொல்கிற? அப்படி ஏதாச்சும் நடக்குமா? கவலையோடு கேட்டாள் மேனகா. நடக்காதுன்னு நம்புவோம், நடக்காம நாம தான் பார்த்துக்கோணும். இப்பெல்லாம் ஃபோனில் வீடியோ பார்த்து பழகின பொம்பளைங்க வீட்டில் ஒருத்தர் கூடயும் பேச விரும்பாமல் தனி ரூமில் போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புருஷன் வந்தானா, சாப்பிட்டானா, குழந்தைங்க படிச்சுதா, அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு கூட சுயமாக யோசிக்காமல் வீடியோவை பார்த்து காலம் கடத்துறாளுங்க. பிடிச்சவங்களோட மணிக்கணக்காக ஃபோனில் பேசுகிறதுனால வீட்டில் இருக்கிறவங்கள பிடிக்காம போய் பல இடத்துல டைவர்ஸ் வந்து நிற்குதுன்னா பார்த்துக்கவேன். இப்பெல்லாம் பையன் வீட்டுக்காரங்க நல்லா படித்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணு வேணும்னு கேட்கறதில்ல, குடும்பத்துக்கேற்ற பொண்ணாக இருந்தால் போதுங்கிறாங்க, எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுங்கிறாங்க. ரொம்ப படித்தவங்க குடும்பத்தோட ஒட்ட மாட்டேங்கிறாங்களாம். அதனால தான் என நடைமுறை வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளை பலரிடம் பேசி அறிந்தவளாய் மாலா பேசியபோது மேனகா கற்பனை உலகத்திலிருந்து நிஜ உலகத்துக்குள் வந்தாள். திருமணமாகி 5 வருடங்களில் அதிகபட்ச கணவன் ராகவனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வந்த நிலையில் தற்போது அவன் வரவுக்காக காத்திருந்து வந்ததும் அன்பாக பேசியதோடு உணவை பரிமாறவும் செய்தாள். தனது மனைவியின் இந்த திடீர் மனநிலை மாற்றம் மனதை மகிழச் செய்தது. இன்னும் கடினமாக உழைத்து சிறப்பாக வாழ வேண்டும் என்னும் மனநிலைக்கு வந்தவனாய் அணையில் தேக்கி வைத்த நீர் அணை உடைந்தால் சீறி பாய்ப்பது போல் இதுவரை வெளிப்படுத்த முடியாமல் அதற்கான சந்தர்ப்பம் வருமென காத்திருந்து தற்போது அதற்கென நிலை உருவானதால் மனைவி மீது இதுவரை தேக்கி வைத்திருந்த காதலை வெள்ளமாக மாற்றி ஓடவிட்டதில் அந்த காதலினும் வெள்ளத்தில் நன்றாக மூழ்கி குளித்தாள் மேனகா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த வாழ்க்கையோட புரிதல் இந்த மேனகாக்கு இல்லை. அதே படிப்பறிவே இல்லாத தோழி மாலா சொன்னது அவளுக்கு சுருக்குன்னு பட்டிருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் நிறைய பேரோட வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கை நல்லா இல்லாமல் இல்லை, நம்ம தான் நம்ம வாழ்க்கையை நல்லா கொண்டு போகலான்னு அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு?
இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டட்டா, பாய்.